அம்மாவை நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரியான ஐடியாவை நான் வேணான்னு அப்பவே தெளிவா சொல்லியிருக்கணும். புத்தி கெட்டு போய் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யாருக்குமே பாதிப்பு இல்லாம இதை எப்படி முடிச்சு வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு ஓடுறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. விடிஞ்சதும் எல்லாரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகும் போது நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுறேன் மாமா. அம்மா வந்து கேட்டாங்கன்னு வைங்களேன், என்ன நடந்துச்சு அதை நீங்களே சொல்லிடுங்க. மாப்ள, அவசரப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வேணாம் மாமா, எதுவும் பேசாத. நான் ஒரு தடவை கேட்டதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. நான் ஏற்கனவே அம்மாவை பல தடவை ஏமாத்திட்டேன். ஆனா அப்பெல்லாம் அம்மா என்ன கேட்காம பல ஏற்பாடுகளை செஞ்சாங்க. ஆனா இப்ப என் சம்மதத்தோட தான் எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னா அம்மா நொறுங்கிடுவாங்க. உண்மையை சொல்ற தைரியமும் அம்மா பாக்குற தைரியமும் எனக்கு இல்ல. நாளைக்கு காலையில நிச்சயமா நான் வீட்டுல இருக்க மாட்டேன். ரஞ்சிதா வெளியே வரணுன்றதுக்காக தான் இதுக்கு சம்மதிச்சான். அது நடக்கலன்னு ஒண்ணு அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு நீங்களே சொல்லி ஏதாவது சமாளிக்க. நான் வரேன். அருண், அருண், ரஞ்சிதா, நாளைக்கு உங்க கேஸ் ஹியரிங்க்கு வருது. ஜாமீன் கொடுங்கன்னு ஆர்கியூ பண்ணி பாக்குறேன். உங்களுக்கு ஜாமீன் மறுக்கிறதுக்கு பெருசா எந்த காரணமும் இல்ல. நம்ம கன்வின்சிங்கா பாயிண்ட் எடுத்து வச்சாலும் ஜட்ஜி நல்ல மூடுல இல்லைன்னா நமக்கு ஜாமீன் கிடைக்காது. எல்லாமே நமக்கு ஃபேவரா நடக்கும் நம்புவோம். ஒருவேளை ஜாமீன் கிடைக்கலனாலும் சோர்ந்துடாதீங்க. நாம லீகலா சில பாயிண்ட்ஸை எடுத்து வைப்போம். ஜட்ஜு பாயிண்ட் ஆஃப் வியூல சில டைம் வேலிடா இருந்தாலும் விட முடியாதுன்னு மறுத்துருவாங்க. ஆனா ஜாமீன்கிறது டெம்பரவரி தான். அடுத்த கட்ட விசாரணைன்னு வரப்ப உங்களை நிரந்தரமா வெளியில கொண்டு வர்றது என் பொறுப்பு. கவலைப்படாதீங்க. நான் தைரியமா தான் இருக்கேன் சார். எனக்கும் என் புருஷனுக்கும் இது சோதனை காலம். ஆனா நானும் அவரும் எந்த தப்பும் பண்ணலங்கிறப்போ எங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. அந்த சாமி துணையோட நாங்க 2 பேரும் இதுல இருந்து மீண்டு வந்துருவோம்னு நான் நம்புறேன். அதே நம்பிக்கையோட இருங்கம்மா. முருகா, நாளைக்கு என் வாழ்க்கையில 2 சோதனையான விஷயம் நடக்க போகுது. நாளைக்கு காலையில அருணுக்கும் கல்பனாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. என் கேஸும் கோர்ட்ல விசாரணைக்கு வரப்போகுது. அந்த கல்யாணம் நடக்க கூடாது. எனக்கும் ஜாமீன் கிடைக்கணும். நீதான் எனக்கு பக்கபலமா இருந்து இந்த சோதனையை கடந்து வர உதவி பண்ணணும். சொல்லுங்க சார். என்ன கல்யாண பொண்ணே, கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரபரப்பா போயிட்டு இருக்கு சார். வீட்ல எல்லாரும் அந்த வேலையில தான் பிஸியா இருக்காங்க. சூப்பர் கல்பனா, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தடவையாவது கண்டிப்பா கல்யாணம் நடந்துடும்.